So the next question 4 is write the following sets in the set builder form. So set builder form நமக்கு நல்லாவே தெரியும். It's not a roster, right? Rosterனா just list out பண்ணுவோம் இந்த மாதிரி. Set builderன்றது condition மாதிரி கொடுத்து அந்த டேர்மை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். பட் இங்கே அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோஸ்டரில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 3, 6, 9, 12ன்னு கொடுத்துருக்காங்க. 3 to 12 மட்டும் இருக்குது. ஸோ பேசிக்காகவே இந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த 2-3 டேர்ம்ஸ் கூட இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸ்க்கும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிலேஷன் இருக்கும். அந்த ரிலேஷனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ இங்கே 3, 6, 9, 12 பார்த்தோன்னா டேரெக்டாக தெரியும் இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 இருக்குது. அப்போ இதை கண்டிஷன் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா யூஷுவலாக இருக்கிற அதோட நம்ம இப்போது செட் பில்டர் எழுத போகிறோன்னா என்னோட கண்டிஷன் இப்படி தான் யூஷுவலாக எழுதுவோம். இட்ஸ் அ செட் போட்டுக்குவோம். நேம் வேணும்னா நேம் கொடுத்துக்கலாம். A = ஸோ எக்ஸுன்னு ஒரு டேர்ம் இருக்க போகிறோம். இந்த எக்ஸ் வேர் ஆர் சச் தட்னு யூஸ் பண்ணலாம். எக்ஸ் சச் தட் இந்த எக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த எக்ஸ் தான் என்னோட இங்கே இருக்க 3, 6, 9, 12. இங்கே வேணும்னா உங்களுக்கு வேறு அனதர் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் Y, N, Z ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ் வேணும்னா அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னு பார்ப்போம். 3, 6, 9, 12 இருக்குது. ஸோ இந்த செட்டை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா நேம் வேணும்னா கொடுத்துக்கிறோம். தட் இஸ் A = ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் 3. கரெக்டாக? மல்டிபிள் ஆஃப் 3 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்துடலாம். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டேர்ம்ஸ் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அதை இப்படியும் கொடுக்கலாம். வேறு எப்படி கொடுக்கலாம்னா உங்கள் புக் பேக் ஆன்சர் பண்ணி கொடுக்கணும்னா லைக் எக்ஸ் இஸ் = 3n. 3nன்றது மல்டிபிள் ஆஃப், ரைட்டாக? மல்டிபிள் ஆஃப் 3. அதனால நான் அதை எப்படி கொடுத்துக்கிறேன். இந்த எண்ணுக்கு பதிலாக என்னெல்லாம் இங்கே கொடுக்கணும். 3 times 1 கொடுத்தா 3 வரும். 3 times 2 is 6, 3 times 3 is 9, 3 times 4 is 12. ஸோ 4 வரை மட்டும்தான் வருதுன்றனால இந்த எண்ணை பற்றி ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். n இஸ் அ நேச்சுரல் நம்பர் அப்படின்றனால n பிலாங்ஸ் டு n. ஸோ நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு தெரியும் அது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறையா டேர்ம்ஸ் போகும். பட் எனக்கு இங்கே 4 வரை கொடுத்தாலே இது போதும். அதனால இந்த டேர்ம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோன்னா 1 is less than or equal to n is less than or equal to 4 அப்படின்னு கொடுத்துறோம். ஓகே? ஸோ x is to means x such that x is equal to 3n, n belongs to n, where n belongs to n and 1 is less than or equal to n is less than or equal to 4ன்னு கொடுத்தோன்னா ஸோ n 1லேருந்து 4 வரை இருக்கணும். ஸோ 1 கொடுத்தோன்னா 3 into 1 is 3, 3 into 2 is 6, 3 into 3 is 9, 3 into 4 is 12ன்னு இது வரை எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தட் இஸ் 2, 4, 8, 16, 32 இருக்குது. நான் செட்டுக்கு நேம் கொடுத்துக்கிறேன் Bன்னு. வேர் எக்ஸ் சச் தட் எக்ஸ், இந்த எக்ஸை பற்றி சொல்ல போகிறோம். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா டேரெக்டாக பார்த்தா தெரியும் இதோட பவர் வேல்யூஸாக இருக்குது. 2^1, 2^2, 2^3, 2^4 and 2^5 இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் என்ன எழுதலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, வேர் இந்த n belongs to n-ஆக இருக்கும். அண்ட் 1, 2, 3, 4, 5 டேர்ம்ஸ்னால 1 less than or equal to n less than or equal to 5ன்னு கொடுத்துருவேன். இதோட எனக்கு ஆன்சர் முடிச்சிச்சு. ஸோ சேம் டைப் தேர்ட் ஒன்று எப்படி பார்க்குறோன்னா சின்னு நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸ் சச் தட் எக்ஸ், இந்த எக்ஸ் எப்படி இருக்குது 5^1, 5^2, 5^3, 5^4 இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5n and n belongs to n-ன்னு கொடுத்துக்கலாம். வேர் 1 less than or equal to n less than or equal to என்ன கொடுக்கணும். இந்த 1, 2, 3, 4 வந்தது இல்லையா, அதனால 4ன்னு கொடுத்துப்போம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். தட் இஸ் செட் கொடுத்துருக்காங்க 2, 4, 6 அண்ட் டில் எங்கே வரேன்னு கொடுக்கல, லிமிட் கொடுக்கல, நாட் எக்ஸீட்ஸ், இட்ஸ் இன்ஃபைனைட்டில் போய் முடியுது. அப்போ எங்கன்னே கொடுக்கலன்றப்போ அது ஜஸ்ட் இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டேர்மோட முடிஞ்சிருச்சுன்னா அதை ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். முடியலைன்னா அதை இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது இன்ஃபைனைட் செட். ஸோ செட்டுக்கு நேம் கொடுத்துக்கிறேன் Dன்னு. இங்கே உள்ள டேர்ம்ஸை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன் லைக் எக்ஸுன்னு. வேர் இந்த எக்ஸை பற்றி இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது. 2, 4, 6 அப்படின்னு. அப்போது எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2ன்னு எழுதலாம். ஓகே? மல்டிபிள் ஆஃப் 2ன்னு எழுதுகிறப்போ இட்ஸ் 2, 4, 6, 8, 10ன்னு டில் எங்கே வர முடியும்னு தேவையில்லை. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைனா இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரியும் ஒரு செட் கொடுக்கலாம். இவ்வளோதான். தட்ஸ் இட். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். தட் இஸ் 1, 4, 9 till 100. ஸோ 1, 4, 9 எல்லாத்துக்குமே ஒரு காமன் டேர்ம் இருக்குது. இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், 2, இது 10 ஸ்கொயர் வரை இங்கே டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எல்லாமே ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது. அதனால நேம் கொடுத்துட்டேன் 1ஓட ஸ்கொயர் அப்படின்றனால எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். இந்த n எல்லாமே எங்கேருந்து 1லேருந்து 10 வரை இருக்குது. அப்போது வேர்
n belongs to capital N and 1 less than or equal to n less than or equal to 10. ஸோ இப்படி கொடுத்தோன்னா இது எல்லாத்துக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். See you in the next video. Subscribe for more.